ஞாயிறு காலை ஃபில்டர் காஃபியை குடித்துவிட்டு சாவகாசமாக பேப்பர் வாசித்து கொண்டிருந்த பரந்தாமன் வாசலில் நிழலாடுவதைக் கண்டு தலையை நிமிர்த்தினார். எதிரே நாராயணசாமி. கல்யாண புரோக்கர் மட்டுமல்ல, பரந்தாமனின் நண்பர் நாராயணசாமி. குடும்ப நண்பர் என்றே சொல்லலாம். வா நாராயணா, காலையிலேயே வந்திருக்க, என்ன விஷயம் என்ற பரந்தாமன் உள்ளே பார்த்து, மங்களம், காஃபி கொண்டு வா, நாராயணன் வந்திருக்கான் பாரு என்றார். உள்ளே வந்து உட்கார்ந்த நாராயணசாமி, நம்ம கணேஷுக்கு ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாருங்க, இந்த இடம் நல்ல இடம், நமக்கு சொல்லலாமேன்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன் என்றார். பொண்ணு பேரு விமலா. கூட பிறந்தவன் ஒரே அண்ணன்தான். நல்ல குடும்பம், வசதியான இடம். பொண்ணோட அப்பா ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர். சொந்த வீடு இருக்கு. அது இல்லாமல் அவங்க கிராமத்தில் நிழல் புலன்கள் எல்லாம் ஏராளம். பொண்ணும் நல்லா படிச்சுக்கிட்டு கை நிறைய சம்பளம் வாங்குறதாக தகவல். எனக்கு பிடிச்சிருக்குது, நீயும் பாரு, பிடிக்குதான்னு சொல்லு, மேற்படி பேசலாம் என்றபடியே போட்டோவை நீட்டினார். போட்டோவை வாங்கி பார்த்தார் பரந்தாமன். நாராயணசாமி சொன்னது போலவே பொண்ணு அழகாகத்தான் இருந்தாள். மங்களம் சலிப்பாக சொல்வதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இந்த பெண் விமலா கணேஷுக்கு இவர்கள் பார்க்க போகும் 20வது பெண். காஃபியை குடித்தபடியே, பரந்தாமா, மற்ற இடம் மாதிரி இல்லை இந்த இடம், ரொம்ப நல்ல இடம், பொண்ணும் பார்க்க அழகாக இருக்கா, சொத்து பத்தும் நிறைய இருக்கு, இதையும் அது சொத்தை இது சொத்தைன்னு சொல்லி நிராகரிச்சிட போகிறான் கணேஷ் என்றார் நாராயணசாமி. எங்களுக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா நாராயணா? நாங்கள் என்ன வேணாம்னா சொல்கிறோம், கட்டிக்க போகிறவன் அவன் ஒத்துக்கணும் இல்லை, பிடிக்காமல் கட்டி வச்சிட்டா கடைசியில் அந்த பழியும் நம்ம மேலே தான் விழும். அவனுக்கு என்ன தான் குறைச்சலோ என தெரியவில்லை. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நீ எடுத்து சொல்லலாம்ல. அட, எவ்வளவோ சொல்லியாச்சுப்பா, அவன் கேட்டா தானே. கேட்டால் என் மனசில் எனக்கு மனைவியாக வரப்போகிற பொண்ணு இப்படித்தான் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. வாழ போகிறது நான். என் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு இருந்தால் தானே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சும்மா என்னை வற்புறுத்தாதீங்க என முகத்தில் அடித்தா மாதிரி சொல்லிடுறான். போயா, நீயும் உன் கம்சனமாச்சுன்னு வேற யாராவதுமா இருந்தா போயிட்டு இருந்திருப்பான். என்ன பண்ணுறது, நீ என் நண்பனாக போயிட்டியே. ஆமாம், கணேஷ் எங்க? அவன் நண்பன் வீட்டில் ஏதோ விசேஷமாக போயிருக்கான். சாயங்காலம் தான் வருவான். சரிப்பா, நான் கிளம்புறேன். சாயங்காலம் கணேஷ் வந்தா பேசுங்க, நல்ல முடிவாக எடுத்து சொல்லு. நான் கிளம்புறேன் என்றார் நாராயணசாமி. 2 ஆண்டுகளுக்கு முன் முதல் முறையாக கணேஷுக்கு பெண் பார்க்க சென்ற ஞாபகம் வந்தது. அப்போதும் இதே நாராயணசாமி தான் பெண்ணின் போட்டோவை எடுத்து வந்தார். அந்த பெண்ணும் மிகவும் லட்சணமாகத்தான் இருந்தாள். பெயர் சுதா. போட்டோவை பார்த்தவர்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். பெண் அவ்வளவு அழகாக இருந்தாள். பாரு பரந்தாமா, இந்த குடும்பத்தை எனக்கு தனிப்பட்ட முறையிலே நல்லாக தெரியும். நம்ம குடும்பத்துக்கேற்ற சம்பந்தம் தான். நான் எல்லாம் பார்த்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். பொண்ணும் படிச்சுட்டு வேலையில் இருக்கா என்றார். தெரியும் நாராயணசாமி, எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்ல குடும்பம்னு வேற சொல்கிற. நீ சொன்ன எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். இதையே நம்ம கணேஷுக்கு முடிச்சுடுவோம் என்றார் பரந்தாமன். ஆமாண்ணே, பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கணேஷுக்கு மட்டும் பிடிச்சா போதும், இதையே முடிச்சிடலாம் என்றாள் மங்களம். சாயங்காலம் ஆஃபீஸில் இருந்து வந்த கணேஷ் போட்டோவை பார்த்தான். சுதாவை அவனுக்கும் பிடித்து போனது. அவனும் சரி என சொல்ல, அடுத்த ஞாயிறே குடும்பத்தோடு சுதா வீட்டுக்கு பெண் பார்க்க போயினர். கூடவே நாராயணசாமியும் வந்தார். வாசலில் நின்று அழைத்து சென்றார் சுதாவின் அப்பா. சம்பிரதாய பேச்சுகளுக்கு பின் காஃபியோடு வந்த சுதாவின் அழகை பார்த்து சொக்கி போயினர் அனைவரும். பரந்தாமனுக்கும் மங்களத்துக்கும் பரம திருப்திகரமாக இருந்தது. இருவரும் கணேஷின் முகத்தை பார்த்தனர். ஆனால் அவனின் முகமோ சுருங்கி போய்விட்டது. பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம். அவன் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு சொல்கிறோம் என சொல்லிவிட்டு கிளம்பினர். பொண்ணை எங்களுக்கு பிடிச்சிருக்கு கணேஷ், நீ என்ன சொல்ல வர என்றாள் மங்களம். எனக்கு பிடிக்கலையேம்மா, வேண்டாம். என்னடா சொல்கிற? அதிர்ந்து போயினர் இருவரும். ஆமாம்மா, பொண்ணு அழகா இருக்கா, நல்ல வேலையில் இருக்கா. ஆனால் நான் 6 அடி இருக்கேன். பொண்ணு 5.5 கூட இல்லை. என் உயரத்துக்கு சரியாக இருக்க மாட்டாமா. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்காது. எங்காவது போனால் நெட்டையும் குட்டையுமாக தெரிவோம். அது நல்லாவே இருக்காது. பார்க்குறவங்க கேலி பண்ணுவாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை இவ. இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் என்றான் கணேஷ். நல்ல இடம், உனக்கு பொருத்தமாக இருப்பான்னு நினச்சோம். எனக்கு பிடிக்கலப்பா, என்னை வற்புறுத்தாதீங்க. என் மனசில் இருக்கிற மாதிரி பொண்ணு கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என உறுதியாக கூறிவிட்டான். அது முதல் வரன் என்பதால் அவர்கள் பெரிதாக ஒன்றும் கவலைப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து வந்த பெண்களையும் அவன் அதே மாதிரி நிராகரிக்க ஆரம்பித்து விட்டான். பொண்ணு என் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இல்லையேம்மா, நான் என்ன செய்வேன்? எனக்கு பிடிச்சாத்தானே நான் கட்ட முடியும் என்று கூறினான். பொண்ணுனா அப்படித்தாண்டா இருப்பாங்க, நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
100% நாம் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் அமையாது என்றாள் மங்களம். இதில் கொடுமை என்னவென்றால் கணேஷ் பார்த்துவிட்டு வந்த எல்லா பெண்களுக்கும் இவனை பிடித்திருந்தது. ஆனாலும் இவன் பிடிவாதமாகவே இருந்தான். கணேஷ், யாரையாவது விரும்பினாலாச்சு சொல்லுப்பா, அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் என கேட்டாள் மங்களம். அதற்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா என்றான். இப்போது கடைசியாக விமலாவின் போட்டோ வந்திருக்கிறது. இதுவோ 20வது வரன். கடவுளே, இந்த பொண்ணையாவது எனக்கு பிடிக்கணும், கல்யாணம் முடியணும் என பெற்றவர்கள் இருவரும் வேண்டிக் கொண்டார்கள். டே கணேஷ், இந்த பொண்ணு போட்டோவை பாரு. பொண்ணு பேர் விமலா. நல்லா படித்து கை நிறைய சம்பாதிக்கிறாளாம். நல்ல குணமான அடக்கமான பொண்ணாம். பொண்ணு பார்க்க நல்ல லட்சணமாக இருக்கா. எங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் மங்களம். ஆமாம்ப்பா, நம்ம கல்யாண தரகர் நாராயணசாமி தான் இந்த ஃபோட்டோவை கொடுத்து விட்டு போனார். அவர் என் நண்பராச்சே, அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும். இந்த இடமாவது உனக்கு கல்யாணத்தில் போய் முடியணும். உனக்கு ஓகேனா சொல்லு, போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்றார் பரந்தாமன். அம்மாவிடமிருந்து ஃபோட்டோவை வாங்கி பார்த்தான் கணேஷ். அம்மா சொன்னது உண்மைதான். நயன்தாராவின் 2005 வருஷம் போல இருந்த அவளை பார்த்ததும் கணேஷுக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஞாயிறு போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா என்றான். அன்று ஞாயிறு. இவர்கள் கிளம்பும் பொழுதே வானம் மப்பும் மந்தாரமாய் எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யும் போல இருந்தது. கணேஷ், நாம் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பில்லை. ஆனால் அப்படி கிடைக்கிறது எல்லாம் கஷ்டம். நம்ம எதிர்பார்த்தபடியே 100% அமையாது. கிடைக்கிறதுல எது பெஸ்ட்டு எதுவோ அதை ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம எதிர்பார்த்தபடி பொண்ணு அமையணும்னு பையன் அமையணும்னு பொண்ணும் நினச்சா இங்கே யாருக்குமே கல்யாணம் நடக்காது. கடவுள் படைப்பில் 100% சரிங்கிறது எதுவுமே இல்லை, புரிஞ்சுக்கோ. இந்த பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் என மங்களம் சொன்னாள். அவள் சொல்வதை அமைதியாக கேட்டபடியே வந்தான் கணேஷ். 1/2 மணி நேர பயணத்தில் பெண்ணின் வீடு வந்தது. பெண் பார்க்க வந்தவர்களை வரவேற்று அழைத்து சென்றார் விமலாவின் அப்பா. சம்பிரதாய பேச்சுகளுக்கு பின் கையில் காஃபியுடன் வந்தாள் விமலா. வந்தவளை பார்த்த கணேஷ் அவளின் அழகில் சொக்கிப் போனான். அவன் எதிர்பார்த்தது போலவே இருந்தாள் விமலா. அவன் முகம் மலர்ந்ததை பார்த்து பரந்தாமனுக்கும் மங்களத்துக்கும் நிம்மதியானது. எனக்கு ஓகேம்மா, மேலே ஆக வேண்டியது எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டான். அவன் சொன்னதும் அப்பாடா என இருந்தது இருவருக்கும். எங்களுக்கு சுற்றி வளைத்து பேச வராது. எங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்க முடிவை சொன்னீங்கன்னா மேற்கொண்டு ஆக வேண்டியது எல்லாம் பார்க்கலாம். உங்க பொண்ணு நாங்கள் பார்க்கிற 20வது பொண்ணு. பார்க்கிற எல்லா பொண்ணுங்களையும் தான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்லி வேணாம்னு சொன்ன என்னோட மகன் உங்கள் பொண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். இத்தனைக்கும் அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே எங்கள் பையனை பிடித்திருந்தது. கட்டிக்க ஆசைப்பட்டாங்க. இவன் தான் மறுத்துட்டான் என்றார் பரந்தாமன். ரொம்ப சந்தோஷம். எங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். விமலாவின் அப்பா சொன்னதும் உள்ளே இருந்த அவரின் மனைவி 1 நிமிஷம் உள்ள வாங்க என்றாள். உள்ளே சென்று தொங்கிய முகத்துடன் திரும்பி வந்தவர், என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் பொண்ணுக்கு உங்கள் மகனை பிடிக்கலையாம், அவள் கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறா என்றார். அதிர்ந்து போனவர்களாய் பார்த்தனர் கணேஷின் குடும்பத்தினர். அதிர்ச்சியிலிருந்து மீண்ட கணேஷ் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா என்றான். விமலாவின் அப்பா பேச வாயெடுக்கும் முன்னே உள்ளே இருந்து வந்தாள் விமலா. அதை நான் சொல்கிறேன். பெருசா எல்லாம் ஒரு காரணமும் இல்லை. ஆசைப்பட்டது கிடைக்காத ஏமாற்றம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமில்ல. நிராகரிப்போட வலியும் வேதனையும் எப்படி இருக்கணும்னு நீங்களும் உணரணும். நிராகரிக்கிற உரிமை ஆண்களுக்கு மட்டும் தானா, பெண்களுக்கெல்லாம் இல்லையா? எனக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பெண்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற அவங்களை மதிக்கிற ஒருவர் தான் புருஷனாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இல்லையே. பெண்களோட உணர்வுகளை புரிஞ்சு காட்டியும் பரவாயில்லை, அதை கொச்சைப்படுத்தாதீங்க என்றாள் விமலா. அதிர்ந்தவனாய் எழுந்து வெளியே வந்தான் கணேஷ். அவன் குடும்பமும் பின்னாலேயே வந்தது. என்னடி நீ இப்படி கடுமையாக பேசுவ? அவர்கள் போன பின் கேட்டாள் விமலாவின் அம்மா. ஏம்மா, முல்லை முள்ளாலத்தாம்மா எடுக்கணும். காலில் குத்தின முள்ளுக்கே அப்படின்னா இது தற்பெருமை, அகங்காரம், ஆணவம், அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம அவங்க வலிகளை எல்லாம் அலட்சியப்படுத்துகிற குணம்னு அவர் மூளையில் குத்தி இருக்கிற முள்ளு. வலிக்குமேனு இது எல்லாத்தையும் எடுக்காவிட்டா புண்ணாகி அது அழுகிவிடும். அது அவருக்கு நல்லதில்லை. இப்போ நான் பார்த்திய வைத்தியத்தால் சுத்தமாகி இருக்கும்னு நம்புகிறேன். இனி எந்த பொண்ணும் இவரால் வழியில் அனுபவிக்க மாட்டா என்ற விமலாவை பார்த்து சந்தோஷமாக சிரித்தாள் அம்மா. ஆம் நண்பர்களே, திருமண விஷயத்தில் நாம் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து தான் முடிவு எடுக்கிறோம். அவர்களை நேரில் சந்திப்பதற்கு முன்பு நாம் ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்து விடுகிறோம். ஃபோட்டோவில் பார்த்து பிடித்தால் மட்டுமே அவர்களை நேரில் சென்று பார்க்க வேண்டும்.
ஒரு சிலர் நேரில் பார்த்து பிடிக்கவில்லை என்றால் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பார்கள். ஆனால் பலருக்கு அதில் மனதில் வலியை ஏற்படுத்திவிடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நாம் தெளிவாக முடிவெடுக்கலாம். ஏனென்றால் இது 1000 காலத்து பயிர் அல்லவா. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.